வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அவல் உப்புமா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணுன்றதை பாருங்கள். அதுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சொல்லுவேன், அது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி செய்யணுன்ற தெரிஞ்சுட்டா ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. சொல்கிறேன் பாருங்கள். வேண்டிய ஐட்டம்ஸ்: பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், ஊற வச்ச அவில், ஒரு கடாயில் வேண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வச்சுக்கணும். காவால்னா வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்து லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்தப்பன் ப்ரௌன் கலராக வரும். லைட்டு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அதில் வேண்டியது சீரகம், கடுகு எல்லாம் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பாக்கு போட்டு நல்லா அப்படி வறுத்து எடுத்து லைட்டாக கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு அது கூட நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வேகணும்னா ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் உப்பு போட்டு அதுலேயே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா கலவட்டி நல்லா கலக்கி விட்டணும். கலக்கி விட்டுட்டதுக்கப்புறம் கார்ன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு மறுபடியும் கலக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் காரம், நம்மளுக்கு வேண்டிய அளவுக்குங்க காரம். நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு வேணும்னா அந்த டேஸ்ட்டுன்னு பற்றி நம்ம காரம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவேன், அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக போட்டுக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிடுவாங்கள்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் கலத்துக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம நானை வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊற வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் அவில எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுடும். நல்லா கலக்கிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படி இருக்கணுங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையே போட்டுக்கலாம். அப்படியே வேணும்னாலும் போட்டுக்கலாம். லைட்டாக சின்ன சின்ன டுக்குடாவாக போட்டு அப்படி கூட விட்டு கலக்கலாம். அது நம்ம இஷ்டம். பசங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி நம்ம இஷ்டப்பட்டு நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். நல்லா கலக்கிட்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.